ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரோஹித் சர்மாவோட தரமான மாசான மொமெண்ட்டு அண்ட் நேற்று மேட்ச்சில் ஃப்ரேம் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லலாம், பிக் ஆஃப் த டேன்னு சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய பிக் நமக்கு மாட்டியிருக்கு. ஸோ எல்லாருமே ரோஹித் சர்மா வெர்சஸ் நம்மளுடைய ஹர்திக் பாண்டியான்னு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கிளப்பிட்டு இருந்தாங்க. ஈவன் ஃபஸ்ட்டு T20 வேர்ல்டு கப் 2024 மேட்ச்சில் கூட ஹர்திக் பாண்டியா விராட் கோலிட்டு தான் பேசுகிறாருங்கிற மாதிரி விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. பட் நேற்று நடந்த ஒரு விஷயம் அது எல்லாத்துக்குமே ஷட் அப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுச்சுன்னு தான் சொல்லணும். என்ன நடந்தது அப்படின்னா, நேற்று ஒரு மிகப்பெரிய லோ ஸ்கோர் த்ரில்லர் தான். எப்போவுமே நம்மளுடைய ரோஹித் சர்மா டிஃபெண்டர் லோ டோட்டல் நீடே அப்படிங்கிற மாதிரி இருப்பார். ஸோ அவர் நேற்று ஒரு விஷயம் பண்ணியிருப்பார். இந்த மேட்ச்சில் சதாப் கானோட விக்கெட்டை ஹர்திக் பாண்டியா எடுத்திருப்பாரு. ஸோ எடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ரோஹித் சர்மா ஓடி போய் கட்டி பிடிச்சி ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷன் ஒன்று பண்ணியிருப்பார் ஹர்திக் பாண்டியா. ஈவன் அந்த இடத்துல ஹர்திக் பாண்டியாவை கட்டி பிடிச்சி தூக்கி ரோஹித் சர்மா வேற லெவலில் ஒரு செலிப்ரேஷன் பண்ணியிருப்பார். ஸோ அந்த ஒரு செலிப்ரேஷன் தான் நேற்று ஒரு ஐகானிக் மூவாக இருந்தது. இது மும்பை இந்தியன்ஸ் அதுக்கப்புறம் மட்டும் இல்லாமல் IPL அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வச்சு, ஸோ டீம்ஸ் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை வச்சு இந்த இடத்துல இன்டர்நேஷ்னல் மேட்சையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு இடத்துல நம்மளோட MIயோட ரியூனியனை பார்க்குற மாதிரி இருந்தது. ப்ளஸ் ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க, ப்ரோ இப்போ இந்த மாதிரியான மொமெண்ட்லாம் நடந்துகிட்ருக்கு, இதை பற்றி இப்போலாம் விஷயங்களை பார்க்கும்போது ஸோ நம்மளுடைய ரோஹித்துக்கும் ஹர்திக்குக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ IPL 2024 நீங்கள் என்ன ப்ரோ நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நான் முதலேருந்து சொல்லிட்டு இருக்கிறது, கண்டிப்பாக ஹர்திக் பாண்டியோட கேப்டன்சி அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. ஸோ யாரோட கேப்டன்சியாக இருந்தாலும் ரோஹித் சர்மாவை மும்பை இந்தியன்ஸ் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி சப்போஸ் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அது டீமுக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய லெவலில் அடி விழுகும். இப்போ 3 பிளேயர் தான் அவங்க ரிட்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால், ஸோ கண்டிப்பாக ரோஹித் சர்மாவுக்கு RTM பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் பேசியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும் இப்போ தோணுது. ஸோ கண்டிப்பாக ரோஹித் சர்மாவை அவங்க ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. நாட் லெட் ஹிம் கோ, வாட் எவர் த மேட்டர் வுட் பி, அவர் கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் டீமில் ஸ்டே ஆவார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எனக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் இப்போ ஒரு தாட் ப்ராசஸ் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் தலைவனோட அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம். ஸோ இனிமேல் நடக்க போகுது அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் ரோஹித் சர்மாவோட அந்த கைண்ட் ஹார்ட்டட் ஒரு ஜெம் ஆஃப் அ பர்சன் அப்படிங்கிறத நேற்றும் ப்ரூவ் பண்ணியிருந்தார். என்ன நடந்தது அப்படின்னா, ஸோ 119 தான் 120 அடிச்சா வின் அப்படிங்கிற ஒரு இலக்கை சேஸ் பண்ணும்போது பாகிஸ்தான் அந்த மேட்சை 6 ரன் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. எஸ்பெஷலி நேற்று மேட்ச்சில் நசீம் ஷாவோட பவுலிங் செமையாகவே இருந்தது. ஸோ நசீம் ஷா நேற்று பேட்டிங்கும் ஓரளவுக்கு ரன்ஸ் அடிச்சிருந்தார். ஸோ அவர் மேட்ச் முடிஞ்சு போகும்போது ரொம்ப அப்படியே அப்செட் ஆகி அவர் பெவிலியன் நோக்கி போயிட்டுருப்பார். ஸோ அதை பார்த்து நம்மளுடைய ரோஹித் சர்மா இந்த மாதிரி அழுக்காதப்பா அப்படிங்கிற மாதிரி போய் நசீம் ஷா கிட்ட அவர் ஆறுதல் சொல்லியிருப்பார். ஸோ நசீம் ஷாவை கூப்பிட்டு அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசி அவரை தட்டி கொடுத்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பார். ஸோ கண்டிப்பாக ஒரு அப்போசிஷன் கேப்டன் இந்த அளவுக்கு நம்மளுடைய ஒரு அப்போசிஷன் பிளேயரை கிரெடிட் பண்ணுறாரு. ஸோ அவரை சமாதானப்படுத்துகிறார் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கே செம மாசாக இருந்துச்சு. ஸோ அது நம்மளுடைய ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ஸோ அவருடைய அந்த கேப்டன்சி அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். ஏன்னா நேற்று முகமது அமீரே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கோர் கண்டிப்பாக இந்தியாவுக்கு டீசெண்டான டோட்டல், எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இதை ரோஹித் சர்மா டிஃபெண்ட் பண்ணுவார்னு சொன்னார். அதே மாதிரி நடந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் கண்டிப்பாக பும்ராவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்கிறார். அது என்ன அப்படின்னா, T20 வேர்ல்டு கப்பில் கன்சிக்யூட்டிவாக 2 மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கின முதல் பிளேயர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டை இப்போ நம்மளுடைய பும்ரா பண்ணியிருக்கிறாரு. ஃபஸ்ட் T20 மேட்ச்லேயே பும்ரா தான் மேன் ஆஃப் த மேட்ச். ஸோ இந்த T20 மேட்ச்லேயும் பும்ரா தான் மேன் ஆஃப் த மேட்ச். த மேன் வித் கோல்டன் ஆர்ம் அப்படிங்கிறத இப்போ ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ நேற்று டக்குன்னு அந்த இடத்துல அவங்க ரன் அடித்து ஒரு மிகப்பெரிய லெவலில் ஸ்டெபிலைஸ் ஆகிட்டு இருந்த டைமு, அந்த டைம்லலாம் இந்தியா 8% தான் வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தானோட வெற்றியை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. 92% பாகிஸ்தான் தான் வின் பண்ணும் இந்த மேட்சை அப்படிங்கிற மாதிரி. ஸோ டோட்டலாக எல்லோரும் செலிப்ரேஷன் மோடில் இருந்தப்போ இதோ வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஜஸ்பிரித் பும்ரா அந்த இடத்துல உள்ள என்ட்ரி கொடுத்து ஸோ மாசா நம்மளுடைய டீம் இந்தியாவை வின் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய நங்கூரமாக அந்த இடத்துல இருந்திருப்பார். ஸோ நாட் ஒன்லி நம்மளுடைய பும்ரா, ஹர்ஷதீப் சிங்கும் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிச்சிருக்கானே சொல்லணும். ஏன்னா லாஸ்ட் ஓவர் ஹர்ஷதீப் சிங் தான் போட்டார். ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல ஏதாவது 1 பால் 2 பால், ஏன்னா ஹர்ஷதீப் இஸ் நோன் ஃபார் இஸ் நோ பால்ஸ்னு நமக்கு தெரியும். ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருந்ததுன்னா கண்டிப்பாக மேட்ச் நம்ம கையில் கிடையாது. ஏன்னா 6 ரன் அப்படிங்கிறது ஜஸ்ட் 1 ஹிட் அவே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுவும் நடக்காமல் நம்மளுடைய ஹர்ஷதீப் சிங்கும் பார்த்துக்கிட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஹர்ஷதீப் சிங்க்கு ஒரு ஃப்ரீடம் கிடச்சிது அப்படின்னா அது கண்டிப்பாக பும்ராவோட ஏர்லி ஸ்பெல் அப்படின்னே சொல்லணும். ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் பும்ரா யாருன்னு கேட்டால் பாகிஸ்தானுக்கு இன்ஸ்டா 8
92% வின் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் அப்படிங்கிற மாதிரி இருந்தப்போ 92% ஆஃப் த வின்னிங் ப்ராபபிலிட்டியை அப்போசிஷன் கிட்ட எடுத்து நம்மளை வின் பண்ண வச்ச ஒரு பிளேயர், அதுவும் T20 வேர்ல்டு கப் அப்படின்னு சொல்லி ஹிஸ்ட்ரி பேசும் அப்படிங்கிற மாதிரி ரவி சாஸ்திரியும் அந்த இடத்துல சொல்லியிருந்தார். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு தான். ஸோ அடுத்த கேள்வி நிறைய பேர் கேட்குறது, ப்ரோ ஆகாஷ் மத்வால் என்ன ப்ரோ ஆச்சு? ஸோ அவர் பும்ரா இல்லாத டைமில் மும்பை இந்தியன்ஸை ஒரு தூக்கி பிடிச்சிருந்தாரு. ஸோ இப்போ மெகா ஆக்ஷன் காரணத்தினால ஆகாஷ் மத்வாலை மும்பை இந்தியன்ஸ் ரிலீஸ் பண்ணிடுவாங்களா? ஸோ இல்லை அவருக்கு வந்து ஆர்டிஎம் கார்டு அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாமா ப்ரோ? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆர்டிஎம் கார்டு அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ஆகாஷ் மத்வாலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ ஆகாஷ் மத்வாலை கண்டிப்பாக நம்ம மும்பை இந்தியன்ஸில் எடுக்கலாம். பட் ஆர்டிஎம் கார்டு பிக் அப்படின்னு வரும்போது வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா 3 பிளேயர் தான் ரீட்டைன் பண்ணணும், 4 பிளேயர் தான் ரீட்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே நமக்கு இஷான் கிஷான் அப்படிங்கிற ஒருத்தர் கண்டிப்பாக வெளியே தான் இருப்பார். ஏன்னா நீங்கள் 4 பிளேயர்ஸ் அப்படின்னு எடுத்து வச்சிட்டாலே ஹர்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா, பும்ரா, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்கை அப்படின்னு சொல்லி 4 பேர் வந்துருவாங்க. இஷான் கிஷான் அந்த இடத்துல வெளியே இருப்பார். ஸோ அவரை தாண்டி ஆகாஷ் மத்வாலுக்கு ஒரு ஆர்டிஎம் கார்டு அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து சாத்தியமில்லாத விஷயம். ஸோ அதனால் வந்து ஆகாஷ் மத்வாலை நம்ம மறுபடியும் போய் ஆப்ஷனில் தான் எடுத்துகிட்டு வரணுமே தவிர அவருக்கு ஆர்டிஎம் கார்டு எடுத்து ஸோ அந்த இடத்துல அவரை மீண்டும் அணியில் தக்க வைக்கிறது அப்படிங்கிறது வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். ஸோ அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.